ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சண்முகப்பிரியா ஃப்ரம் 12th AE. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லோக்கல் ஃபினான்ஸ், அதாவது உள்ளாட்சி நிதி. உள்ளாட்சி நிதி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்க லோக்கல் பாடியோட ஃபினான்ஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்போட நிதியை பற்றியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸில் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற ஒரு 4 டைப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராம ஊராட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத். செகண்ட் ஒன் மாவட்ட வாரியங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆர் ஜில்லா பரிஷத்ஸ். தேர்ட் ஒன் நகராட்சி, அதாவது முனிசிபாலிட்டிஸ். ஃபோர்த் ஒன் மாநகராட்சி, முனிசிபல் கார்பரேஷன். இப்படி 4 டைப்ஸாக நம்ம லோக்கல் பாடிஸை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சின்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு கிராமத்திலேருந்து ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறது கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் 2 அதுக்கு மேற்பட்ட ஊர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து கீழே செயல்படுறது கிராம ஊராட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் பெரும்பாலான ஸ்டேட்ஸில் பஞ்சாயத்து ராஜ் பாலிசி செயலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராமங்களுக்கு ரோட்ஸ், அதாவது சாலைகள் அமைக்கிறது, பிரைமரி ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது, கிராம சுகாதார நிலையங்களை ஆரம்பிக்கிறது. அடுத்து கிராமங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறது, ட்ரிங்கிங்க்கும் இரிகேஷனுக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறது. அடுத்து மார்க்கெட்டிங், தென் ஃபார்மிங், அதாவது பண்ணை பராமரிப்பு பண்ணுறது. அடுத்து ஸ்டோரேஜ், அதாவது தானிய கிடங்கள், வேர்ஹவுஸ், இது மாதிரியெல்லாம் மேனேஜ் பண்ணுறதா வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இவ்வளோ நல்லது பண்ணுற வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், அதாவது கிராம ஊராட்சிகளுக்கு எங்கேருந்து வருவாய் ஆதாரங்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொது சொத்துலேருந்து வாங்கக்கூடிய வரி, அடுத்து நிலத்தில் மீதான வரி, அடுத்து தொழில் மீதான வரி, அடுத்து வாகனங்கள் மற்றும் விலங்குகள்கிட்டருந்து வாங்கக்கூடிய வரி, அடுத்து நம்ம திரையரங்கள் தியேட்டர்ஸ்லேருந்து வாங்கக்கூடிய வரி, அடுத்து புனித இடங்கள்லேருந்து வாங்கக்கூடிய வரி, திருமணம் மீதான வரி, அடுத்து நம்ம பிறப்பு மற்றும் இறப்பு மீதான வரி, அடுத்து உழைப்பாளர்கள், அதாவது லேபர்ஸ் மீதில் இருக்க வரி. இதுலேருந்துலாம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, அதாவது வருவாய் ஆதாரங்கள் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆர் ஜில்லா பரிஷத்ஸ், அதாவது மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட வாரியங்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது அனைத்து கிராம ஊராட்சிகளையும் ஒன்று திரட்டியதே மாவட்ட வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட வாரியத்தோடைய லிமிட்ஸ் என்னென்னா, ஒரு மாவட்டத்துக்குள்ளேருந்து சேர்க்கப்படுற வருவாயே மாவட்ட வாரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பணிகளை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதாக டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வளர்ச்சி திட்டங்கள், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகவும் அதை நடைமுறைப்படுத்த உதவுவதாகவும் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸுக்காக சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, அதாவது வருவாய் ஆதாரங்கள் எங்கேருந்துலாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிற மானிய உதவி, அடுத்து டோல் ஃபீஸ், அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடக்க பொருட்காட்சி மற்றும் கண்காட்சி, அதாவது ஃபேஷன் எக்ஸிபிஷன்லேருந்து வாங்குகிற கட்டணம், அடுத்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிற மானிய உதவி, இதில் இருந்தெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸுக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முனிசிபாலிட்டிஸ், அதாவது நகராட்சி அமைப்புகள். நகராட்சி அமைப்புகள் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா அர்பன் ஏரியாஸ். அந்த அர்பன் ஏரியாஸில் இருக்க லோக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதா நம்ம முனிசிபாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த முனிசிபாலிட்டிஸுடைய பணிகள் என்னென்னலாம் பார்க்கலாம். துப்புரவு, சானிடேஷன் பண்ணுறது, பொது சுகாதாரம், சாலைகளை அமைக்கிறது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுறது, சிட்டிஸ்க்கு குடிநீர் குடிக்கிறது, அடுத்து சாலைகளை தூய்மைப்படுத்துறது, பூங்காக்களை பராமரிக்கிறதுலாம் முனிசிபாலிட்டிஸுடைய பணிகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம முனிசிபாலிட்டிஸுக்கு எங்கேருந்துப்பா அந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வருது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொத்து மீதான வரி, அடுத்து பொருட்கள் மீதான வரி, அடுத்து ஒரு தனிப்பட்ட நபருக்காக வரி வசூலிக்கப்படுறது, அடுத்து தொழில் வரி, அடுத்து வணிகம், வேலைவாய்ப்பு போன்றதுக்கான வரி, அடுத்து வாகனங்கள் மற்றும் விலங்குகிட்டேருந்து வாங்குகிற வரி, அடுத்து தியேட்டர் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிற மானிய உதவியிலேருந்துலாம் முனிசிபாலிட்டிஸுக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முனிசிபல் கார்பரேஷன், அதாவது மாநகராட்சி. இந்த மாநகராட்சினா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முனிசிபாலிட்டிஸ், அதாவது நகராட்சியோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த முனிசிபாலிட்டிஸ் அதிக ஃப்ரீடமும் பவர்ஸையும் கொண்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து முனிசிபல் கார்பரேஷனுடைய ஃபங்க்ஷன், அதாவது மாநகராட்சியுடைய பணிகள் அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது சிட்டிஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணுறது, ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுறது, ஸ்லம் ஏரியாஸை க்ளீன் படுத்துறது போன்றதெல்லாம் மாநகராட்சியுடைய பணிகள்னு சொல்கிறாங்க. அது கூட
மாநகராட்சியுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வரதுனால அதோடைய பணிகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து முனிசிபல் கார்ப்பரேஷன் மாநகராட்சிக்கு எங்கேருந்தெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அதாவது வருவாய் ஆதாரங்கள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொத்து மீதான வரி, அடுத்து அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்க்காக வாங்கப்படுற வரி, அடுத்து வணிகத்திற்காக வரி, அடுத்து தியேட்டர்ஸ்லேருந்து வாங்கப்படுற வரி, அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் போன்றதுக்காக வாங்கப்படுற வரியெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக மாநகராட்சிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ளாட்சி நிதி அதை லோக்கல் ஃபினான்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோடைய டைப்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம், வில்லேஜ் பஞ்சாயட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதோட சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸோடைய ஃபங்க்ஷன் அதோட சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, அடுத்து முனிசிபாலிட்டியோடைய ஃபங்க்ஷன் அதோட சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, அடுத்து முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதோட சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூலாம் என்னென்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை until then this is Tata bye bye from Shanmugapriya from 12th AE. Believe we can, நம்புங்கள் நம்மால் முடியும்.